ஹாய் கைஸ், நாம் இன்றைக்கி என்ன கேம் ப்ளே பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கறிக்காரங்கிட்ட இருந்து தான் தப்பிக்க போகிறோம். சிக்கன் வாங்கலான்னு வந்த எண்ணெய் இப்படி பிடிச்சி போட்டாங்க. உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன்டா, வரேன்டா. உன்னை இங்கே பாருங்கள், கெட்டு போன கறியெல்லாம் இருக்குது. இதை தொடாமல் ஓடிட வேண்டியதான். ஃபஸ்ட்டு இப்படி, நெக்ஸ்ட் இப்படி. இதெல்லாம் ஈஸியாக இருக்குன்னு சொன்னேன்ல, அதான் எனக்கு ஆப்பு வச்சுட்டாங்க. ஓகே கைஸ், திரும்பி இதே இடத்துக்கு வந்துட்டேன். இப்போ தப்பிக்கிறேன்டா, தப்பிக்கு. ஓகே கைஸ், ஒரு வழியாக தப்பிச்சிட்டேன். இதையும் தொட்டாக்கி இது ஃபஸ்ட்லேருந்து வர வச்சிருப்பானுங்க. நாம் அப்படியே எஸ்கேப் ஆகிடலாம். யாரோட பள்ளி கழட்டி வச்சுருக்கானுங்க. பல்லு மேலே நிற்காமல் வலிக்கு கீழே வந்துட்டேன். ஒன்றும் இல்லைங்க, இதெல்லாம் சின்ன சின்ன அடி தான். ஓகே கைஸ், திரும்பி எஸ்கேப்பு. அப்படியே ஒவ்வொரு பல்லாக தாண்டி தாண்டி போயிட வேண்டியதான். உன்னை செக்கு மொச்சக்கு அப்படிதாண்டா வந்துட்டேன்டா. இங்கே பார்த்தீங்கன்னா இது என்னது, கீழே சுடு தண்ணி. ஓகே, மேலே என்ன ஐஸ் கட்டி. ஐயோ, சுடு தண்ணியில் வந்து வெந்துட்டேன்டா. மேலே ஐஸ் கட்டின்னு நினைக்கிறேங்க. ஒவ்வொரு லெவலில் ஒவ்வொருக்கா அடி வாங்கிட்டே இருக்கேன்டா. சே, நான் நினைக்கவே இல்லைங்க இத்தனை டைம் நான் விட்டானா எப்படா போகிறது. ஓகே கைஸ், நம்ம ஒரு வழியாக மேலே வந்துட்டோம். போய் இந்த செக் பாயிண்ட் பிடிச்சிட வேண்டியதான். அவ்வளோதாங்க. இது என்னது, தானாகவே இழுத்துட்டு போகுது. ஓ மை காட். இப்படி போய் இப்படி இதெல்லாம் சப்ப சால்ட்டு. நாங்கள் எப்படி எஸ்கேப் ஆனோன்னு பார்த்தீங்களா. ஓகே, படிக்கட்டு இறங்கி போவோம். இங்கேன்னு இருக்குது செக் பாயிண்ட்டை பிடிச்சாதான்டா நிம்மதி. அவ்வளோதான், ஒயிட் கலரில் ஆயிடுச்சு, ஆக்டிவேட்டட். ஓகே கைஸ், நெக்ஸ்ட்டு இது என்னது, இதை தாண்டறக்குள்ள நீங்கள் இன்னும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணினா மறக்காமல் லைக் போட்டுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ஆல் வச்சுக்கோங்க. அப்போ தான் நாம் போடுற வீடியோஸ் டெய்லி உங்கள் ஃபோனுக்கு வரும், நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். ஓகே கைஸ், இது என்னன்னு தெரில. கண்டுபிடிச்சிட்டேன். ஹாட் டாகை சூடு பண்ணனால ஹாட் டாக்னு வச்சுட்டாங்க. அவ்வளோதான், டாகோட வால் மாதிரியே இருக்குல்ல, வேறு ஒன்றும் இல்லை. ஓகே கைஸ், இது நம்ம பேசிகிட்டு இருக்க கேப்லேயே தாண்டி வந்தாச்சு. இது என்ன உள்ள செக் பாயிண்ட் பிடிச்சிடலாம். ஆஹா, ரோலக்ஸ் கத்திங்க. ஒவ்வொரு லெவலையும் ஒவ்வொரு டைம் அடி வாங்கிட்டு இருந்தேன். இது எவ்வளோ டைம் அடி வாங்க போகிறேன்னா. எஸ்கேப்பு என்னடா, சாதிச்சிட்டேன். ஓகே கைஸ், இது என்னது, மீட்டு. இது மேலே பட்டோன்னா வைங்க, நம்மளையும் கொண்டு போய் இதே மாதிரி மீட்டு மாதிரி வச்சுருவான். ஜஸ்ட்டு மிஸ்ஸு கைஸ். ஒரு வழியாக அந்த மீட்டை தாண்டி வந்தாச்சு. செக் பாயிண்ட்டு பிடிச்சிட்டேங்க. அடுத்த லெவலுக்கு வாங்க. இது என்னது, அது ஏதோ கெமிக்கல். இது பேர் என்னதுன்னு தெரியலையே. ஒரு நாள் ஸ்டிக்காக இருக்குமோ. சரி, நம்மளுக்கு என்ன, நான் பாட்டுக்கு எஸ்கேப் ஆகும். ஓகே கைஸ், இது மேலே பார்த்து போகும். கீழே வந்தாலும் அதில் நசுங்கி கைஸ். உங்களுக்கு தெரியுமா, நான் இப்போ 1 XPயில் நடந்துட்டுருக்கேன். எனக்கு எப்படின்னு தெரில. ஓகே கைஸ், செக் பாயிண்ட்டை பிடிச்சிட்டேன். இது என்னது, என்னடா ஒர்க் ஆன் ஆக மாட்டேங்குது. டம்மி பாபாவா. ஓகே, இப்படி ஒரு ஜம்ப்பு. இதெல்லாம் சப்பங்க. நான் எப்போல்லாம் ஈஸின்னு சொல்கிறேன்னா அப்போல்லாம் என்னை அவுட் ஆகி அசிங்கப்படுத்திகிட்டே இருக்காங்க. இந்த ஆங்கிளில் வச்சு போயிட வேண்டிதான். இப்படி ஒரு ஜம்ப்பு, இப்படி ஒரு ஜம்ப்பு, இப்படி ஒரு ஜம்ப்பு, இப்படி ஒரு ஜம்ப்பு. அப்பா, உங்களுக்கு வரலின்னா இதில் வச்சு போனீங்கன்னா கரெக்டாக வந்துடுங்க. அவ்வளோதான். இதில் கிரைண்டர் அடிக்கிற மாதிரி ஆச்சு. ஓகே, இதில் சாவடிக்க வைக்கிறாங்க. இந்த ஆவியில் தாங்க இது வரைக்கும் எந்த அபிலையும் நான் இவ்வளோ டைம் இறந்ததே இல்லைடா. ஓகே கைஸ், ஒரு வழியாக இந்த லெவலை தாண்டியாச்சு. நெக்ஸ்ட்டு இதை படிக்கட்டு வழியாக கீழே போகணுமோ. ஓகே கைஸ், கீழே வந்துட்டோம். இங்கே தான் செக் பாயிண்ட்டு. இதை திரும்பி கெமிக்கல்லாம் நாங்கள் தாண்டி போவோம். கீழே விழுந்தானே நம்ம எந்த உருவத்துக்கு மாறுவோன்னே தெரியாது. ஏன்னு சொல்லுங்கள், ஏன்னா கீழே இருக்கிறது தான் கெமிக்கலாச்சே. ஓகே கைஸ், இப்போ வரைக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை. பிரச்சனை இல்லைன்னு சொன்னோடனே பிரச்சனையை கொடுத்துட்டானுங்க. ஒரு லெவல்லையாச்சும் அவுட் ஆகாமல் இருந்தேன், ஒரு லெவலில் வந்திருப்பேன். யாருக்கு தெரியும் இந்த ப்ராப்ளம். நான் போகணும்னு நினைக்கிறேன். தாண்டி போயிடுவோம். ஓகே கைஸ், ஒரு வழியாக தாண்டியாச்சு. இங்கேயும் தாண்டியாச்சு. நெக்ஸ்ட்டு இங்கே கைஸ். நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக ஒன்று. நெக்ஸ்ட்டு அவ்வளோதான் கைஸ், ஒரு வழியாக இந்த லெவலை தாண்டியாச்சு. ஏடா, மாடு பட்டுச்சுன்னா பொசுங்கிடாது. நான் பொசுங்கினா பரவாயில்ல, இந்த மாடை பாவண்டா, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க. இப்போ பாரு, இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது கைஸ், நிஜமாக சொல்கிற கஷ்டமாக இருக்குது. ஓகேடா, ஓகே, இப்போ நான் கான்சன்ட்ரேட் பண்ணுறேன். தாண்டிட்டேன்டா.
இது தாண்டிட்டேன்டா, முடிச்சிட்டேன்டா. அவ்வளோதான். மாடு நீ பாவம், உன் கண்ணு பாரு எப்படி சுற்றிடுச்சு. ஓகே கைஸ், நம்ம இப்போ எப்படியாச்சும் இந்த லெவலை தாண்டி ஆகணும். நான் போகிறேன் மேலே மேலே, நான் போயிட்டேன்டா மேலே. அவ்வளோதான், நசுக்கிட்டாங்க. எனக்கு புளிஞ்சு எடுக்கிறீங்கடா. அந்த லாஸ்ட் லெவலில் போயிட்டு நான் அவுட் ஆகிட்டேன். அவ்வளோதான்டா, வந்துட்டேன்டா. இப்போ என்னடா பண்ணுவீங்க? மேலேருந்து ஒருத்தன் கீழே விழுந்துட்டான், எவன் தெரியலையே. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் இதே ஒத்தை அடி பாதையில் நானும் மாறுறேன், ஜம்ப் பண்ணுன்னு கூட தெரியாமல் கீழே போகுறான். இந்த அறிவு கூட இல்லையா தம்பி, இது உங்களுக்கு புரியுமா? நீங்கள் மட்டும் லைக் பண்ணலினா இதை விட கொடூரமான பாட்டெல்லாம் கேட்க வேண்டியது இருக்கும். மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. இப்போ நான் அவனை பேசிகிட்டே போய் இப்போ நானும் அந்த லேசர் இங்கேருந்து குதிச்சு பார்க்கலாமா? எது அடப்பாவிங்க, நடுவால் என்னமோ வச்சுக்கிறானுங்க. நடுவால் வச்சு என்னை கவுத்துட்டாங்க. ஓகே, இப்போ இந்த வழியாக போகும். நான் சிம்பிளாகவே போயிடல, இங்கேருந்து போயிடுவேன்னு சொல்லி நடுவால் இன்விசிபிள் வால் வச்சுருக்கானுங்க. ஏன்டா அடே எவ்வளோ மூலக்காரங்களாடா நீங்கள்? இப்போ நான் கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் எடுக்க போகிறேன். என்னன்னு தானே கேட்குறீங்க? ஒருத்தன் கேம் விட்டே வெளியில் போயிட்டான், அந்த லெவலில் முடியலன்ட்டு. ஓகே கேஸ், நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஓடி போய் ஒரு ஜம்ப்பு, திரும்பியும் போய் ஒரே ஒரு ஜம்ப்பு தான்டா. இங்கேருந்து ஜம்ப் பண்ணி கரெக்டாக அங்கேயே வந்துட்டேன். அவ்வளோதான். வாங்க. ஏய், என்னை பார்த்தா எப்பட்றா தெரியுது? அவ்வளோதான், கீழே வந்துட்டேன். என் ஸ்டோரி முடிச்சிட்டாங்க, போங்கடா. ஓகே கேஸ், நம்ம இப்போது இப்படி போய் இப்படி வந்து இங்கே வந்து அந்த கீழே இருக்கிறது ஒரு லேசரில் தான்டா நான் அவுட் ஆகிட்டே இருக்கேன். இப்போ தப்பிச்சேன்ல. ஓகே கேஸ், கீழே வந்து இதாண்டா லாஸ்ட்டு. இதை தாண்டினாலே வின்னர்ரா. ஐ ஆம் த வின்னர்ரா. இது என்ன நாக்கு? ஓ, மாட்டோட வயிற்றுக்குள்ளே போகிறோம். போயிட்டேன்டா, வாய்க்குள்ளே போயிட்டேன். இப்போ என்ன முழுங்கிடுச்சு. இது என்ன பல்லு? மாட்டோட பல்லா? என்ன கட்டங்கட்டமாக இருக்குது. ஓகே, இது என்னது? அடி பஞ்சிங் பேக் மாதிரி தொங்க விட்ருக்கீங்க. கீழே விட்றாத. அப்பாடி எந்திரா. எந்திரிச்சினாடா. இது என்னது? மாட்டுக்குள்ள பில்லு வைக்கால்லாம் அதெல்லாம் இருக்குன்னு பார்த்தா இந்த கசாப்புக்காரனோட மாடு ஆப்பிள், கேரட்டு, அப்புறம் கெமிக்கல் எல்லாம் சாப்பிட்டு வச்சுருக்குது. இது என்ன? எலும்பு, மாட்டோட எலும்பு. கீழே இருக்கிறது மாட்டோட ரத்தம். உள்ளே போய் ரத்த குழிகள் போடலாமா? இதில் என்னன்னு தெரியலையே. ஒரு வேளை இதுவாக இருக்குமோ? சரி, போய் தான் பார்ப்போம். எப்பட்றா கெஸ் பண்ண? ஒரு வேளை சரி இதுக்கே போவோம். அதெல்லாம் சொல்லி முடிஞ்சிச்சு. ஓகே கேஸ், இப்போ இவன் பாருங்கள் அப்படியே படுத்துட்டான். இப்போ பாடுறான் என்னோட 8ஆம் அறிவு சொல்கிறது இதில் தான் போகணுங்க. இப்போ 9வது அறிவும் இதில் தான் போகணுங்குது. 10வது அறிவு வந்து இதில் வேணாங்குது. சரி, இதில் போவோம். அவ்வளோதாங்க. எப்படி என்னோட அறிவு? ஓகே கேஸ், இப்படியே நேராக போயிடுவேண்டா. ஈஸியாக போகக்கூடாதுன்னு நம்மளை ஆப்பு வச்சுட்டாங்க. சரி, ஈஸியாக போயிடலான்னு நினச்சேங்க. குச்சி தான் போகணும் போல். ஓகே கைஸ், இது மாட்டோட முதுகு எலும்பு தானே? முதுகு எலும்பு தானே. இந்த மாட்டுக்குள்ள மட்டும் ஆசிடாக இருக்குதா? இது மாடா வேறு என்னன்னு தெரில. கசாப்காரன் இப்படிலாம் மாடு வளர்த்துறான். ஓகே கைஸ், இந்த லெவல் கூட கொஞ்சம் டஃப் தான். ஒன்று தாண்டிட்டேன். எப்பட்றா நான் சொல்லும் போது மட்டும் கீழே விழுந்து சாம்பல் ஆகுறேன்? இருங்க, இப்போ போகிறேன்டா. இப்போ பார் அப்படிதான்டா. ஐ ஆம் ஆங்க்ரி ப்ரோ பிளேயர், யூனோ. எப்படி? ஓகே கேஸ், இது என்னதுன்னு தெரில. ஓஹோ ஸ்பீடை தள்ளிட்டு போய் என்னை சாம்பல் ஆக்கிடுச்சு. அந்த நடுவால் டார்க் ப்ரௌனாக இருக்குல்ல, அதுலேருந்து தப்பிக்கணும். இப்போ ஐயோ, இது கஷ்டங்க, நிஜமாவே கஷ்டம். தள்ளிகிட்டே இருக்கும்போது இது என்னதுடா மாட்டு உடம்புக்குள்ள என்னென்னமோ இருக்குது. இப்போ பார், சே ஒன்று தாண்டினேன், மற்றதில் போட்டு விட்டேன். இப்போ பாருங்க, தாண்டி ப்ரோ பிளேயர்னு காமிக்கிறேன். ஐ ஆம் ஆங்க்ரி ப்ரோ பிளேயரா. நீங்களே வீடியோ பாஸ் பண்ணி சொல்லுங்கள். நிஜமாக பட்டுச்சு.
ஓடு டிடி ஜம்ப். ஓகேங்க, புரிஞ்சு போச்சு. புரிஞ்சிருச்சுடா. இப்போ வாடா நீ. இப்போ பாருங்க, நிஜமாக சொல்கிறேன், இந்த கேம் எனக்கு கடுப்பேற்றுங்க. இதுக்கு பதிலாக நான் வேறு கேமுக்கே வந்திருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கீழே விழுந்தோடனே அந்த ஜம்ப் பண்ணும்போது இது பண்ணும். ஓகே, நிஜமாக என்னால் முடியலடா. சத்தியமாக என்னால் முடியல கைஸ். நானும் ட்ரை பண்ணுறேன், என்னால் முடியலடா. டேய், மினி கன்னை வச்சு நான் என்னடா பண்ணுறது? அங்கே பாருங்கள், நிஜமாக இது டஃப்புடா, டஃப்பு. எனக்கே டஃப். இதை நான் தாண்டியே தீர்வேன். தீர்ந்துட்டேன். 3 தாண்டிட்டேங்க. இப்போ புரிஞ்சிருச்சுங்க. இப்போ வாங்கடா நீங்களும் உங்கள் இதுவும். படவே இல்லை, நிஜமாக சொல்கிறேன், படவே இல்லை கைஸ், படவே இல்லை. டேய் தம்பிங்களா, டேய் நீங்கள் படித்த கிளாஸில் நான் ஹெட் மாஸ்டர்ரா, என்னை போட்டு இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க. ஓகே கைஸ், அவ்வளோதான், என் சோழி முடிஞ்சு. ஓகே கைஸ், வாங்க, அவ்வளோதான்டா. ஓகே கைஸ், நான் இந்த லெவலை முடிச்சக்கப்புறம் உங்களோட கண்டினியூ பண்ணுறேன். என்னால் முடியலை. ஓகே கைஸ், ஒரு வழியாக அந்த லெவல் தாண்டிட்டேன். நான் பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணாமல் அது போகிற வழியிலே போகணுன்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் அப்படி போயிடாதீங்க. உங்ககிட்ட நான் பேசிகிட்டே கீழே வந்துட்டு ஜெட் பேக் வேணுமான்னு கேட்குறீங்க. ஏன்டா டே, இதை ஈஸிடா. ஆனால் நம்ம எந்த வழியாக வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நீங்களே ஆச்சுட்டு போயிருவீங்க. எங்கடா எந்த வழியாவாடா கொண்டு வந்திருக்கீங்க என்ன? ஓகே கைஸ், இவ்வளோதான்டா, எஸ்கேப் ஆகிறேன்டா. ஓகே கைஸ், கிட்ட வந்துட்டோம் எஸ்கேப்புக்கு. ஓகேங்களா, நம்ம மேலே ஏறலாம் கைஸ். மேலே ஏறினோடனே என்ன பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா, என்னடா லைட் மேலே தான் குடிக்கிறேன். ஒத்தையடி பாதையில் நானும் ஆடுறேன். ஏதோ பக்கு பார்த்தீங்களா இல்லையா? ஒத்தையடி நான் உக்காண்ட்ருக்கேன். ஓகே கேஸ், ஒரு வழியாக இந்த லெவல் தாண்டியாச்சு. ரொம்ப நேரமாக செக் பண்ணிட்டே காணுங்க. சொன்னோன்னே உள்ள இருக்கேன். ஏண்டா இதெல்லாம் சப்ப சால்ட்ரா, நிஜமாக சொல்கிறேன், சப்ப சால்ட்டு. அப்படிதான். இது என்ன வலிக்கி விடுதா? வலிக்கி விடுதாடா. இது என்னது ஆயிலாக இருக்குன்னு நினைக்கிறேங்க. இப்போ போகிறேன் பாடுறான். இங்கேருந்து ஓடி போய் ஒரு ஜம்ப்பு. படவே இல்லை, நிஜமாக சொல்கிறேன், படலை. சரி விடுங்க, 10 நாள் பட்டிருக்கோம், யாருக்கு தெரியும். என்னதான் இருந்தாலும் அவங்க மேலே டஃப்டா. டிடி நாங்கள்லாம் டஃப்பு. இதுவா போகலாண்டா. நாங்கள் விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றிடா. இந்த சைடாச்சு. இப்போ பாருங்கள், ஓடி போய் பிடிச்சிட்டேன். இது என்னது, நான் பிடிச்சாலும் வலிக்க விடுதே. அம்பாடி. ஆஹா,
இது வில்லங்க பிடிச்ச கேம்டா. நான் இப்படியே போய்ப்பேனே. இதாங்க சிம்பிள் மெத்தட் கைஸ். டேய் நான் குதிச்சுட்டே இருப்பேன். நான் குதிச்சு போவேன். குதிச்சு மட்டுமே வாங்க கைஸ். டேய் என்ன அவ்வளோதாங்க. குதிச்சு வந்தாலே இந்த லெவலை எஸ்கேப் ஆகிடலாம் கைஸ். இப்போ இது கீழே வந்துட்டேன், செத்துட்டேன். ரத்தம் தான். இங்கே எப்படா ரத்தம் வந்துச்சு உங்களுக்கு? சொல்லுங்களா, சொல்கிறீங்களா இல்லையா? என்ன கடுப்பேற்றுறீங்களா நிஜமா? ஏய் தம்பி அப்படிதாங்க. ஒத்தையடி பாதையில் நானும் மாறுறேன். அக்கா பெத்த பூங்குயில சேதி வாருறேன். அத்தனையுமே என்ன போல ஈஸி தானங்க. நான் எப்பவுமே டஃப்பு, நான் ரொம்ப எனக்கு ஈஸிங்க. ஒத்தையடி பாதையில் நானும் வாருறேன். அக்கா பெத்த பூங்குயில சேதி வாருறேன். நல்லா தாங்க போயிட்டு இருந்துச்சு. டஃப்பு நடுவால் கீழே போய் வந்துட்டாளுங்க. இப்போ பாருங்கள் ஈஸியாக போயிட்டுருக்கேன். இதெல்லாம் எங்களுக்கு ஈஸிடா. ஈஸின்னு சொல்லிடாதீங்க தயவுசெய்து. நான் ஈஸின்னு சொல்ல மாட்டேன், என் வாயை பூட்டிக்கிறேன். ஏன்னா இது ரொம்ப கஷ்டம். ஏன்னா கஷ்டம்னு சொன்னாதான் இவனுங்க ஏமாந்து ஓகேப்பா அவன் சொல்லி விட்ருவானுங்க. ஆவாடி இது டம்மியாக தான் இருக்குது. எனக்கு தெரியாதா? நான் அங்கே ஏமாந்த மாதிரி ஏமாறவே மாட்டேன். இது என்னது? அதுதான் சோழி முடிஞ்சுடா. ஐயோ இவ்வளோ தூரம் நடக்கணுமா? குதிச்சு போகலாம். நான் குதிச்சு வரேன்டா. எப்படா எஸ்கேப் ஆகும்? நானும் ரொம்ப நேரமாக இங்கேயே தான்டா இருக்கேன். ஓகே எஸ், ஒரு வழியா வெளியில் வந்துட்டோமா? என்னடா பண்ணியெல்லாம் வச்சுருக்கான். கசாப்பு கடை வேறு என்ன வச்சுருப்பான்? ஓகே கைஸ், இங்கே ஒரு ஜம்ப்பு. இது என்ன கீழே? ஐயோ அது அதுவாக இருக்குமோ? பன்னியோடைய இதுவாக இருக்கும்னு நினைக்கிறேன். கீழே போய் நேரம் இறக்கி விடுங்க பாஸ். இதுதாண்டா நான் ஜம்ப் பண்ணி வந்தேன். என்ன அவுட் ஆகிறதுக்குன்னு இருக்கானுங்கடா. இப்போ பாருங்க கீழே போனோடனே அவ்வளோதாங்க. இப்போ எப்பட்றா? இதெல்லாம் நாங்கள் தாண்டா ப்ரோ பிளேயரு. ஐ எம் ஆங்கிரி ப்ரோ பிளேயர். ஐயோ என்னடா. இப்போ பன்னி மேலே ஜம்ப்டா. அடுத்த பனி மேலே கொஞ்சம் கஷ்டம். பன்னி தலையில் தவணுமோ இருக்குமோ? ஓகே கேஸ், இப்போ போய் கீழே லேண்ட் ஆகுறேன். ஐயோ எங்கடா கொண்டு வந்து விட்ருக்கீங்க? என்ன எப்போ பார்த்தாலும் இதுலேயே கொண்டு வந்து விட்றீங்கடா. கீழேருந்து என்னால் சரி நம்ம ஓடியே போயிடுவோம். அவ்வளோதான்டா. நான் எங்கே இருக்கேன்? நல்ல வேலைங்க, மண்டையில் அடித்து மண்டை போகலாமல் இருந்தேன். இந்த ஃபஸ்ட் பனி மேலே ஏறிட்டேன். அந்த செகண்ட் பனி மேலே தான் ஏறணும் பார்த்தா விட மாட்டேது. நெக்ஸ்ட் இது என்னது? துரு பிடிச்சி போனேன் கெமிக்கல். நெக்ஸ்ட் இங்கேருந்து இதோட மூக்கில். நெக்ஸ்ட்டு இதாண்டா கடைசி பண்ணிமா. நான் நிஜமாக சொல்கிறேன்டா, எனக்கு அடுப்பே தெரியுங்க. ஓகே கேஸ், கஷ்டப்பட்டு லாஸ்ட்டு இடத்துக்கு வரைக்கும் வந்தேன். இங்கே வந்தோடனே ஜம்ப் பண்ணிடுங்க, இல்லைன்னா லாஸ்ட்டில் கொண்டு போய் பறக்க விட்ருவானுங்க. என்ன பண்ணாங்களோ அதே மாதிரி தான். ஓகே ஜம்ப்பு. இங்கேருந்து அங்கே ஒரு ஜம்ப்பு. ஏங்க என்னை மட்டும் பார்த்தா இப்படிடா தெரியுது? நானும் பார்க்குறேன், அவுட் ஆகிட்டே இருக்கேன். ஓகே இப்போ பாரு. ஷோபா. ஓகே கேஸ், இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. ஒரு 5 நிமிஷம் பிரேக் எடுத்துகிட்டு வரேன். ஒரு எப்படியாச்சும் எஸ்கேப் ஆகணும், இல்லைன்னா நம்மளை கழுவி வச்சிடும். ஒரு இந்த பண்ணி தான்ப்பா நம்மளுக்கு ஒன்றுமே பண்ணல. மற்ற பண்ணிலாம் நம்மளுக்கு பார்த்தா எப்படி தெரியுதுன்னு தெரில. அந்த பண்ணி தான் நம்மளை ஒன்றுமே பண்ணாமல் இருந்துச்சு. இதுவும் நல்ல பண்ணி தான். இதுதான் அப்படியே எனக்கு அவுத்து விட்டுருச்சு. சொன்னேன்ல எனக்கு. ஓகே கைஸ் நானும் எத்தனை ஓகே தான் சொல்கிறது. இப்போ போகிறோம் பாடுறா. சீரியஸ்டானா ஜம்ப் 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 ஜம்ப்
ஜம் ஜம். அவ்வளோதான் கைஸ், வந்துட்டோம். உனி எங்கே போகிறது? இதெண்டா இது மட்டும் வித்தியாசமாக இருக்குது. ஒரு வேளை நடந்து அப்படியே போக சொல்லிடுறாங்களோ? ஆஹா, எண்டுது எனக்கு தெரியுது. கண்குள்ளா காட்சி. நம்ம எஸ்கேப் ஆயிட்டோம் கைஸ் ஒரு வழியாக. வாங்க எண்டு வரைக்கும் நடந்தே போவேன். நான் போகிறேன் மேலே மேலே. இங்கே பாருங்கள், கூலிங் கிளாஸ் போட்டு செமையாக இருக்கேன். வாங்க கைஸ், என்னால் முடியல, அதனால் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். இதை நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். உங்கள் இந்த விடை பதிவது நான் உங்கள் நிஷாந்த். பாய்.